நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க, நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், திருப்பி திருப்பி கேக்குறீங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன், யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனா ஜனங்கள் யார நம்பி ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்க முடியுமோ அவங்கதான் ஆவாங்க. அது ஆவணும்னா ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் இருக்குன்னு அவங்களுக்கு தைரியம் கொடுக்கற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாம சும்மா ஏசி ரூம்ல உட்கார்ந்து பிரஸ் மீட்ஸ் வச்சா ஆகவே முடியாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு ஆளை இல்லாம பண்றதுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. அவர் பண்ணாத தப்புக்கு ஜெயில வச்சிருக்காங்க. அவரோட பார்ட்டியில இருக்கிற 23 எம்எல்ஏ வாங்கிட்டாங்க. அப்புறம் ஏர்போர்ட்ல அவரை கொலை பண்றதுக்கு கூட முயற்சி பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு பண்ணா கூட அவர் ஜனங்கள நடுவுலவே இருக்காங்க. இந்த 9 இயர்ஸ் அவர் ஜனங்களோட இருக்காங்க. ஜனங்க கஷ்டத்துக்காக யாரு பவர்ல இருக்கா அவங்க கூட ஃபைட் பண்ணிருக்காங்க. அது டெல்லியில சோனியா காந்தியும் சரி, மோடியும் சரி, இங்க ஆந்திரால சந்திரபாபு நாயுடும் சரி, அவர் ஃபைட் பண்ணி எல்லா டைம்ல ஜனங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு சிஎம் ஆக முடியுது. சோ அந்த மாதிரி யாரு பண்ணாலும் ஜனங்கள் ஏத்துப்பாங்க. அப்படி இல்லாம சும்மா நான் ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு கிரேஸ் இருக்கிறதுனால ஓட்டு போட்டுடுவாங்கன்னா அந்த காலம் போயிடுச்சு. ஜனங்க இன்னைக்கு சோசியல் மீடியா நிறைய வந்ததுனால யார் என்ன எப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ ஜனங்க ரொம்ப புத்திசாலி, அவங்களுக்கு தெரியும் யார மேல உட்கார வைக்கணும், யார கீழே உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு.